இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மத்திய அரசின் பென்ஷன் ஸ்கீம் திட்டமான பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதற்கான பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்பதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு லேபர்ஸ் PMSYMன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. டைப் பண்ணி வைக்க கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி ஒரு வெப்சைட் ஷோகும், labors.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும், PMSYMன்னு இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு PMSYMன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே வந்து இந்த ஸ்கீம் வந்து 36 ஸ்டேட்டுக்கும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. CSC கார்னர் மூலமாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் என்ரோல்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க என்பதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் வைஸாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ண முடியும். டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேட்லேயும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கும். இதில் டேட் பார்த்தீங்கன்னா 27/12/2023 வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்கும். 26 எவ்வளோ பேர் சொல்லிவிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் வைஸ் ரெக்கார்ட் டாப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் ஸ்டேட் வைஸாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்குக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது வீட்டு வேலை செய்பவர்கள், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தெருவில் வந்து கடை வைத்து விற்பவர்கள், அந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஹெட் லோடர்ஸ், பிரேக் கிளீன் ஒர்க்கர்ஸ், காப்லர்ஸ், ரேக் பிக்கர்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வாஷர்மேன், ரிக்ஷா புல்லர்ஸ், லேண்ட்லெஸ் லேபர், ஓன் அக்கௌண்ட் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஹேண்ட்லூம் ஒர்க்கர்ஸ், லெதர் ஒர்க்கர்ஸ், ஆடியோ விஷுவல் ஒர்க்கர்ஸ், இது எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் தான். இவங்களுக்கான மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கலாம், அதற்கு குள்ளியும் இருக்கலாம். அவங்களோட ஏஜ் வந்து 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பென்ஷன் ஸ்கீம் பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக எந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம்லேயும் NPS ஸ்கீமில் உங்களுடைய நேம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ESI இருக்கக்கூடாது, PFலாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வாலண்டரியாக அப்ளை பண்ணுற ஸ்கீம் தான். இது வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயதை கடந்த பிறகு மாதம் 3,000 வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 60 வயதுக்கு மேலே இந்த பென்ஷன் வாங்குகிறப்ப பென்ஷனுக்கு அப்ளை பண்ண நம்பர் இருந்துட்டால் 50% அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து 60 வயதிற்கு முன்னே இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி வந்து இந்த ஸ்கீமில் இருக்க அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறான்னு சொல்லியும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து சப்ஸ்கிரைபருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 60 வயதுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்து இதில் ஜாயின் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஏஜ் வந்து 18லேருந்து 60 வயதுக்குள்ளே சேர்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 18 வயது ஆகுதுன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்த பிறகு மாதம் 55 ரூபாய் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுடைய பேரில் 55 ரூபாய் செலுத்துவாங்க. அந்த மாதிரி டபுளாக வரும். இதுவே உங்களுடைய வயது வந்து 29 வயதில் நீங்கள் சேர்றீங்கன்னா 60 வயது வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணணும். நீங்கள் மந்த்லி 100 கொடுத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுடைய பேரில் 100 பே பண்ணுவாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். 60 வயதுக்கு பிறகு 3,000 சொல்லிவிட்டு உங்களுக்கு பென்ஷன் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் 50% அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% பே பண்ணு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 200 ரூபாய்க்குள்ளே தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அடுத்து தான் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு காமன் சர்வீஸ் சென்டருக்கு போய் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து வீட்டிலே ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான என்ரோல்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அந்த மாதிரி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கிரீவன்ஸ் ரெட்ரஸல்னு ஒரு நம்பர் கொடுத்துருங்க. இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இது வந்து 24 மணி நேரமும் இது வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க. அடுத்ததாக சிஎஸ்சி சென்டர் எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணுறதுக்கு சிஎஸ்சி லொக்கேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே லொக்கேட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழில் தான் இருப்பீங்க. ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் கேப்சா மட்டும் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி, சிஎஸ்சி நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சிஎஸ்சி சென்டருக்கு போய்ட்டு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இதில் எல்லாமே தேவைப்படும். இதுதான் இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.